Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு காரா பூந்தி இனிப்பு பூந்தி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவை தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல ரவை முழுகுற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரவை சீக்கிரமாவே ஊறிடும், அதிக நேரம் தேவைப்படாது. இதை அப்படி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தோசை மாவில் எந்த பதத்துக்கு அரைப்போமோ அதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது, நம்ம கெட்டியாகவும் அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். காரா பூந்திக்கெலாம் எப்படி கரைப்போமோ அதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா ரவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா ரவையும் அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இதில் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கலந்து வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் மாவு எடுத்துட்டு ஹோல் உள்ள கரண்டியில் நம்ம காரா பூந்திலாம் எப்படி பொரிப்போமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா சைடும் நம்ம ஊற்றியாச்சு. அடுப்பை வந்து நம்ம ஹைலே இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலேருந்து காரா பூந்திலாம் நல்லா எம்பி வந்துருச்சு. இந்த பதம் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா ரவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம காரா பூந்தி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வறுத்த வேர்க்கலையும் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ரவையை ஒரு பவுலில் பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வறுத்த வேர்க்கல்ல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்மளோட சூப்பரான ரவா காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம காரா பூந்தி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இனிப்பு பூந்தி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கிற போகிறோம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஏலக்காவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். இதில் தனியாக ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் தனியாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வரணும், கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்துட்டி. இப்போ பார்த்திங்கன்னா கையில் லைட்டாக கொஞ்சம் பிசுபிசுப்பு தெரியுது. இந்த பதம் வந்துட்டி நம்ம இது கூட ஒரு 2-3 ட்ராப் மட்டும் லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த சிரப்பு வந்து கிறிஸ்டல் ஆகாமல் அதே பதத்துக்கு இருக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற பூந்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படி ஊற விட்டுற போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி நம்மளோட காரா பூந்தி இனிப்பு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் ரவையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.